தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து டெய்லி கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி 81வது கொஷின். முதற் சங்கம் அமைந்திருந்த இடம் தென்மதுரை. இடைச்சங்கம் அமைந்திருந்த இடம் கபாடபுரம். கடைச்சங்கம் தற்போதுள்ள மதுரை. தென்மதுரை, கபாடபுரம், மதுரை. முதற் சங்கத்தை வளர்த்த பாண்டிய மன்னர்கள் காச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை. முதற் சங்கத்தை வளர்த்த பாண்டியர்கள் காச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை. இடைச்சங்கத்தை வளர்த்த பாண்டியர்கள் வேண்டச் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை. வேண்டச் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை. கடைச்சங்கத்தை வளர்த்த பாண்டியர்கள் முடத்திருமாறன் முதல் உக்கிரப் பெருவழுதி வரை. முடத்திருமாறன் முதல் உக்கிரப் பெருவழுதி வரை. மூன்றாம் தமிழ்ச்சங்க நூல்கள் 8 தொகையும் 10 பாட்டும். மூன்றாம் தமிழ்ச்சங்க நூல்கள் 8 தொகையும் 10 பாட்டும். இறையனாரின் களவியல் உரை கண்டவர் நக்கீரர். இறையனாரின் களவியல் உரை கண்டவர் நக்கீரர். தமிழ்ச்சங்கங்கள் பற்றி வரலாற்றை கூறும் நூல் இறையனார் களவியல் உரை. தமிழ்ச்சங்கங்கள் பற்றி வரலாற்றை கூறும் நூல் இறையனார் களவியல் உரை. அன்பின் வழிபட்டது டேஷ் வீரத்தின் வழிபாடு டேஷ். அன்பின் வழிபட்டது அகவாழ்வு, வீரத்தின் வழிபாடு புறவாழ்வு. தமிழர் தம் வாழ்க்கை முறைகள் அகவாழ்க்கை மற்றும் புற வாழ்க்கை. அகத்திணை அல்லது அன்பின் 5 வகைகள்: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. பொருந்தா காமம் பெருந்திணை, ஒருதலை காமம் கைக்கிளை. அகத்திணை புறத்திணை பற்றி விரிவாக விளக்குவது பொருளதிகாரம். தொல்காப்பியத்தின் பொருளதிகாரம்னா அகத்திணை புறத்திணை பற்றி விரிவாக விளக்கிறது. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடம். முல்லை காடும் காடு சார்ந்த இடம். மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும். நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும். பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.